திருவண்ணாமலை அடுத்த தென்மாத்தூர் கிராமத்தில் உள்ள அருணை பொறியியல் கல்லூரி, அருணை மருத்துவக் கல்லூரி, மருத்துவமனை, கம்பன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், கரங் மற்றும் அறிவியல் கல்லூரி, ஜீவாவேலு பாலிடெக்னிக், ஜீவாவேலு இன்டர்நேஷனல் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி உள்ளிட்ட கல்வி நிறுவனங்களில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை முன்னாள் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவாவேலுக்கு சொந்தமான இடங்களில் 7 குழுக்களாக 35 பேர் கொண்ட லஞ்ச ஒழிப்புத்துறையினர் காலையிலிருந்து தற்போது அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவாவேலு தண்டராம்பட்டு தொகுதியில் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும், திருவண்ணாமலை தொகுதியில் 4 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் வெற்றி பெற்று 7வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகித்து வருகிறார். அது மட்டும் இல்லாமல் கடந்த 2026ஆம் ஆண்டு முதல் 2011ஆம் ஆண்டு வரை திமுக ஆட்சி காலத்தில் உணவுத்துறை அமைச்சராக பதவி வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது 2021ஆம் ஆண்டு முதல் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக பதவி வகித்த நிலையில தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் சொத்துக்கு அளவுக்கு அதிகமாக சொத்து வாங்கியதாக குவிக்கப்பட்டுள்ள தகவல் அடிப்படையில் இன்று லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அமைச்சர் ஏவாவேலு மற்றும் கல்வி நிறுவனங்களில் தொடர்ந்து 35க்கும் மேற்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறையினர் 7 குழுக்களாக பிரிந்து அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் கல்வி நிறுவனங்களில் பயிலும் மாணவ மாணவிகள் உள்ளே செல்லும் பொழுது அவர்களை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்ட பிறகே உள்ளே அனுமதித்தனர். இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில சோதனை நிறைவு பெற்ற முடியும் சோதனை நிறைவந்த பிறகே ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதா என்ற தகவல்